அப்படிப்பட்ட அவருடைய செயலை சொல்கிறார். தில்லை என்று சொல்லக்கூடிய சிதம்பரம் ஆகாய ஸ்தலமான அந்த ஸ்தலம். சிதம்பரம் என்பது எவ்வளவு உயர்ந்த ஒரு ஸ்தலம். திரு அண்ணாமலை சிதம்பரம் எல்லாம் ஒரு உயர்வான ஒரு ஸ்தலம். எப்படி திருச்செந்தூர் ஸ்தலம் உயர்வாக இருக்குதோ, 6 படை வீடுகளிலே உயர்வாக பேசப்படக்கூடிய இடம் எதுன்னா திருச்செந்தூர் தான். அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலங்கள் நிறைய நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த தில்லையில இருக்கக்கூடிய கோபுரம், அதில் இருக்கக்கூடிய கூரையை பார்த்தீங்கன்னா 72,000 ஆணிகளை கொண்டு 21,600 தங்க தகடுகளால் வேயப்பட்டுள்ளது. அப்படி வேய்வதற்கான காரணம் என்னன்னா, ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 21,600 முறை சுவாசம் விடுகிறான். அந்த சுவாசத்தை எண்ணிக்கையாக கொண்டு நம்முடைய நாடி நரம்புகள் 72,000 நாடி நரம்புகளை குறிக்கும் வகையிலே அந்த இடத்திலே வேயப்பட்டுள்ளது. 4 பெருமக்களும் 4 வாசல் வழியாக அங்கே வந்து வழிபாடு செய்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலம் திருவாசகம் என்ற அற்புதமான நூலை நம்முடைய எம்பெருமான் திருக்கரங்களால் எழுதி இப்படிக்கு அம்பலக்கூத்தன் என கைசாந்தி இட்டு அந்த தில்லை நடராஜருடைய திருப்படி பஞ்சாட்சரப்படி நம சிவாய அந்த படி அதில் வைக்கிறார். நான் என்பது மறைப்பாற்று, மா என்பது மலங்கள், சி என்பது சிவம், வா என்பது அருள் சக்தி, யா என்பது இந்த உயிர்கள். இந்த உயிர்கள் அருள் சக்தியின் துணையோடு சிவமாம் தன்மையை பெற வேண்டுமானால் அந்த மறைப்பாற்றலில் இருந்து நீங்க வேண்டும், அந்த மலங்களில் இருந்து நீங்க வேண்டும். இந்த இரண்டையும் நீங்கினால் வா என்ற அருள் சக்தியோடு சிவத்தை உயிர்கள் அடையலாம். எனவே அந்த உயர்ந்த சொல் நமச்சிவாய, அது நம்மை கரையேற்றும். நமச்சிவாய நாமத்தை ஒவ்வொரு நாளும் 108 முறை யார் யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு உயர்வான ஒரு நிலையை அடையலாம். அனைத்து வசதியுடனும் திருமணம் மற்றும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்ற ஹால் உங்கள் லட்சுமி கணபதி ஹால், சுந்தரர் தெரு, திருநெல்வேலி டவுன். மேலும் தொடர்புக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.